இன்றைக்கு ஞானமும் ஆரோக்கியமும் என்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஞானமும் ஆரோக்கியமும் இல்லைனா ஞானமும் சுகமும் என்று இன்றைக்கு தேவ வார்த்தையிலிருந்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கின்றோம். நீதிமொழிகள் புஸ்தகத்திலும் சரி, வேதாமத்திலும் பல இடங்களில் தேவன் நம்மளுடைய சரீரத்தின் சுகத்தை குறித்தும் ஆரோக்கியத்தை குறித்தும் பல அற்புதமான வாக்கு தத்தங்களையும் ஆலோசனைகளையும் தேவ வார்த்தை நிரம்பி உள்ளது. இன்றைக்கு அதை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். தேவ வார்த்தையிலிருந்து நாம் சுகமாக இருப்பதற்காக, ஆரோக்கியமாக இருப்பதற்காக தேவ வார்த்தையில் காணப்படுகின்ற ஆலோசனைகளை நாம் பார்க்க இருக்கின்றோம்.
நீதிமொழிகள் புஸ்தகத்தில் காணப்படுகின்ற சத்தியங்களை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக, முதலாவது பரலோக பிதா நம்மளுடைய சரீரங்களை குறித்து தேவன் என்ன சொல்கின்றார், தேவ வார்த்தை அதை குறித்து என்ன சொல்கின்றது என்று நாம் பார்த்துவிட்டு நாம் கடந்து சென்று நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நாம் இந்த காலையில் தேவ வார்த்தையை தியானிப்போம். ஆகையால் முதலாவது நான் பார்க்க விரும்பின, படிக்க விரும்பின, வாசிக்க விரும்பின ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் 19வது 20வது வசனத்தை நாம் இந்த காலையில் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 6, 19, 20 வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவல் என்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஆமேன் சொல்லலாமா? உலகம் சரீரத்தை பராமரிப்பதை காட்டிலும் தேவ வார்த்தையில் தேவன் நமக்கு தந்திருக்கின்ற இந்த பூமிக்குரிய சரீரத்தை குறித்து தேவன் என்ன சொல்கின்றார், என்ன எதிர்பார்க்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்வது மிக அவசியம். உலகம் அநேக நேரத்தில் இந்த சரீரத்தின் வெளித்தோற்றத்தின் மேல் மிக கவனத்தை செலுத்துகின்றது. சரீரத்தின் வெளித்தோற்றத்திற்கு பல பிரயாசங்கள் எடுக்கப்படுகின்றது. அது தவறல்ல. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையில நாம் பார்க்கக்கூடியது வெளித்தோற்றத்தை காட்டிலும் ஆண்டவர் உள்ளே இருப்பதை குறித்து மிக கவனமாக இருக்கின்றார். உள்ளே இருக்க வேண்டிய அழகை குறித்து பல இடங்களில் நாம் தேவ வார்த்தையில் நாம் பார்க்கின்றோம். அதுவும் இன்றைக்கு வாசிக்க கேட்ட வசனத்தில் 3 காரியங்கள் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. முதலாவது, நம்முடைய சரீரத்தை குறித்து தேவ வார்த்தை சொல்லுகின்றது தேவ ஆலயமாக இருக்கின்றது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்களேன், தேவ ஆலயம். நம்முடைய சரீரம் என்னவா இருக்கின்றதுங்க? தேவ ஆலயமா இருக்கின்றது. பரிசுத்தாவியானவர் வசிக்கும் தேவ ஆலயம் என்று ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய சரீரத்தை குறித்து கற்றுக் கொடுக்கின்றது. அப்படின்னா ஒரு தேவ ஆலயத்திற்கு நாம் எப்படி கனத்தை செலுத்துகின்றோமோ, மரியாதையை செலுத்துகின்றோமோ, தேவன் வசிக்கின்ற இடத்திற்கு நாம் எவ்வளவு தூரம் அதற்கு தேவையான கனத்தை தருகின்றோமோ, அதே போல நம்முடைய சரீரத்தை பராமரிப்பதற்கும் சரீரத்தை கவனிப்பதற்கும் நாம் அதே போல கனத்தை தருவது மிக அவசியம். தேவன் வசிக்கின்ற ஒரு ஆலயமா இருக்கின்றது. சாதாரணமான ஒரு சரீரம் இல்லை. இந்த மண்பாண்டங்கள் தேவ வல்லமை உள்ளது, தேவ பிரசன்னம் நிறைந்ததாய் இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய இந்த வசனத்துல நம்மளுடைய சரீரம் நம்மளுடையது அல்ல. என்னங்க? நம்மளுடைய சரீரம் நம்மளுடையது அல்ல. கிறிஸ்து இயேசு நம்முடைய சொந்த இரத்தத்தினால விலைக்கிரயம் செலுத்தி நம்முடைய சரீரங்களை அவர் மீட்டு கொண்டார். அப்படி என்றால் நம்முடைய சரீரம் அவருக்கு சொந்தம். தேவனுக்கு சொந்தமாக இருக்கின்ற சரீரத்தை ஆண்டவர் நாம் இந்த பூமியில வாழும் நாட்களில் அதை பராமரிக்கும்படியாக அந்த பொறுப்பை தேவன் நம்ம இடத்தில் தந்திருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் உக்ரானக்காரர்களாய் இருக்கின்றோம். இந்த சரீரங்களை நாம் பராமரித்து அதை பாதுகாத்து அதை சரியாக நடத்துவதற்கு அந்த பொறுப்பை தேவன் நம் கரத்தில் தந்திருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கணும். அப்படின்னா நீங்க சொல்லக்கூடாது, பாஸ் அதனால தான் பாஸ் ஆண்டவர் எனக்கு ஒரு சரீரத்தை கொடுத்துருக்காரு, நான் இன்னைக்கு ரெட்டிப்பாக மாற்றி கொண்டிருக்கின்றேன் என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை கவனிக்கும்படியாக பராமரிக்கும்படியாக இந்த வெளியேற பெற்ற பொறுப்பை நமக்கு தந்திருக்கின்றார். மூன்றாவது, நாம் இந்த வசனத்துல பார்க்கக்கூடிய உண்மையா ஒரு அற்புதமான சத்தியம், ஆண்டவர் சொல்றாரு நம்முடைய சரீரங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி. என்னங்க? நம்முடைய சரீரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அப்படின்னா நம்முடைய சரீரங்கள் தேவனுடைய மகிமைக்காக பயன்படுத்தப்படணும், தேவனுடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்தப்படணும் என்று தேவ வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. அதே போல இன்னொரு வசனத்தையும் வாசித்து நாம் கடந்து செல்வோம். 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தையும் வாசிக்கலாமா? 1 தெசலோனியர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இங்கே மீண்டும் கவனிக்க வேண்டியது 3 காரியங்கள் குறிக்கப்படுகின்றது. ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த 3ஐயும் கிறிஸ்து இயேசுவின் வருகை வரும் வரைக்கும் ஆண்டவர் நம்மை இதை குற்றமற்ற
இருக்க ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அப்படின்னா இந்த சரீரத்தை பராமரிப்பதும் ஆத்மாவை பராமரிப்பதும் ஆவியான மனிதனையும் பராமரிக்கின்ற பொறுப்பை தேவன் நம் கரத்தில் தந்திருக்கின்றார். நமக்கு இன்றைக்கு இந்த மூன்றையும் பார்ப்பதற்கு நேரமில்லை. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மூன்றை குறித்தும் நாம் இன்னும் தெளிவாக பார்ப்பது நலமா இருக்கும். அப்படின்னா நம்முடைய ஆத்மாவின் பராமரிப்பை குறித்து பேசுவது அவசியம். ஏன்னா அந்த ஆத்மாவை பராமரிப்பதும் ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. ஆத்மா என்பது நம்முடைய உணர்ச்சிகளை குறிக்கின்றது, நம்முடைய மனதை குறிக்கின்றது, நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து செல்கின்ற அனுபவங்களை நாம் எப்படி அதை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நாம் பயன்படுத்துகின்றோம் என்பதை நாம் ஆத்மாவை குறித்து பேசலாம். ஆவிக்குரிய மனிதனை குறித்து நாம் அநேகம் சபையில நாம் போதிக்கின்றோம். ஆவிக்குரிய மனிதனுக்கு மிக தேவையானது தேவ வார்த்தை தான். ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆகாரம், தேவ பிரசனம் ஆவிக்குரிய மனிதனுக்கு அவசியம் என்று நாம் போதிக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு முக்கியமாக சரீரத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். சரீரத்தை எப்படி நாம் பராமரிக்க முடியும், அதுவும் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து காணப்படுகின்ற அநேக அற்புத தேவ வார்த்தையின் மூலமாக நம்முடைய அனுதின வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த சரீரத்தை நாம் பராமரித்து தேவ மகிமைக்காக நாம் பயன்படுத்த முடியும் என்று இந்த காலையில் நான் பார்க்க விரும்புகின்றேன். பக்கத்தில் இருக்கணும் பார்த்து சொல்லுங்க, இந்த செய்தி உங்களுக்கு மிக ஆசீர்வாதமா இருக்கும். சொல்லுங்க, இந்த செய்தி உங்களுக்கு மிக ஆசீர்வாதமா இருக்கும். முதலாவது நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து அடிப்படையான சில வசனங்களை பார்த்து விட்டு சரீரத்தை பராமரிப்பதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். உங்களுடைய வேதாம் இருக்கும் என்றால் நீதிமொழிகள் புஸ்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். முதலாவது 4வது அதிகாரம் 20 22 வசனம் வரைக்கும் நம் வாசிக்க கேட்போம். 4:20-22 வரைக்கும். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. அவருடைய வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவியை சாய்க்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும். ஆண்டவர் சொல்றாரு, தேவ வார்த்தையை கண்டுபிடிக்கின்றவர்களுக்கு என்னவா மாறுமாமா? ஜீவனாய் மாறும். அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். அவருடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகவும் மாறும் என்று தேவ வார்த்தை சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு முதல் அஸ்திபாரம். சரீரத்தை பராமரிப்பதற்கு உள்ளான ஆவிக்குரிய மனிதனை நாம் தேவ வார்த்தையின் மூலமாக போஷிக்கலாம். ஆனா தேவ வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அதற்கு உட்பட்டு நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், ஜீவன் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வாக்காக தருகின்றது. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 16 வசனத்திலிருந்து 18 வசனம் வரைக்கும் வாசிங்களேன். அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தை குறித்து பேசுகின்றது. அதனுடைய வலது கரத்தில் என்ன இருக்குங்க? தீர்க்காயுசு. நீடித்த நாட்கள் வாழும்படியாக அந்த ஞானத்தை தேவ வார்த்தையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்புறம் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான். அதை அடைகின்றவர்கள் எல்லாருக்கும் அது ஜீவ விருட்சமா இருக்கு. ஆங்கிலத்துல wisdom is the tree of life. அநேக நேரத்துல இந்த பூமியில வாழக்கூடிய அநேகர் இந்த நீடிய ஆயுசு நாட்களுடைய ரகசியத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு தூரம் நம்ம இந்த பூமியில இன்னும் நீடித்த ஆயுசு நாட்களை எப்படி அடைய முடியும் என்று பல விஞ்ஞானிகள் அதற்கு குறித்து ஆராய்ச்சி செய்யறாங்க. நான் சொல்றேன், ரகசியம் இங்கதான் இருக்குங்க. தேவ வார்த்தையின் மேல் வாஞ்சையா இருக்கின்றவர்கள், தேவ வார்த்தையை புசிக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அது ஒரு ஜீவ விருட்சமாக தேவ வார்த்தை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த காலையில சரீரத்தை குறித்தும் சரீரத்தை பராமரிப்பதை குறித்தும் நாம் பார்க்க விரும்புகிறேன். முதலாவது நாம் நீதிமொழிகளில் இன்னொரு அற்புதமான ஒரு வசனத்தை வாசித்து நாம் கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் இப்ப வாசித்ததுல அடுத்த வசனம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க, ஞானத்தினால இந்த பூமியை என்ன பண்ணாருங்க? அஸ்திபாரப்படுத்தினார் என்று தேவ வார்த்தை சொல்லுங்க. அப்படின்னா ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டித்த பொழுது இந்த பூமிக்காக பல இயற்கைக்கு சம்பந்தப்பட்ட சட்டங்களை தேவன் ஏற்படுத்தினார். இந்த பூமி சிருஷ்டித்த நாள் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் ஏற்படுத்தின இந்த இயற்கையின் சட்டத்திற்கு இந்த பூமி உட்பட்டு இருக்கின்றது.
அப்படின்னா ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டித்த பொழுது அவர் சொன்னாரு, பகல் இரவு இருக்கும். இந்த பூமி இருக்கும் வரைக்கும் பகல் இரவு இருக்கும். அது ஒரு சட்டம் ஆண்டவர் ஏற்படுத்தினார். இந்த பூமி இருக்கிற வரைக்கும் சூரியன் நிச்சயம் என்ன ஆகுங்க, உதிக்கும். ஒவ்வொரு நாளும் சூரியன் சரியான ஆண்டவர் குறித்த நேரத்துல அது வருவதும் குறித்த நேரத்துல அது மறைவதும் தேவன் ஏற்படுத்திய சட்டம் என்று நான் சொல்லுவேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் காலங்களை ஏற்படுத்தினார். இந்த பூமிக்கு காலங்களை ஏற்படுத்தி இந்த மழை காலம் எப்போ வரும், கோடை காலம் எப்போ நடக்கும், இந்த பூமிக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்கள் மேலேயும் தேவன் கவனமா இருந்து இந்த சட்டங்களை ஏற்படுத்தி இந்த பூமி அது 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 புழங்குவதற்கு ஆண்டவர் இந்த சட்டங்களை ஏற்படுத்தினார் என்று நான் சொல்லுவேன். அப்படின்னா ஆண்டவர் தான் விதைக்கும் அறுக்கும் சட்டத்தையும் ஏற்படுத்தினார். அப்படின்னா எப்படி விதைக்கிறோம், அதோடைய சட்டத்தின் உட்பட்டு தான் அதை நாம் அறுப்போம். அது தேவன் ஏற்படுத்தினது. இப்படிப்பட்ட பல விதங்களில் ஆண்டவர் இந்த பூமியை குறித்து பல அற்புதமான இயற்கை ரீதியான சட்டங்களை ஏற்படுத்தினார். நீங்க எரேமியா புத்தகத்தை வாசிங்கன்னா கூட 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, அந்த சமுத்திரத்தை பார்த்து கூட நீ இம்மட்டும்தான் வர முடியும், இதை தாண்ட முடியாது என்று ஆண்டவர் அழகாக ஒரு கோடு போட்டு பூமியின் அஸ்திபாரத்தின் முதற்கொண்டு சமுத்திரத்துக்கு கூட ஆண்டவர் சட்டத்தை வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட எல்லா விதங்களும் என்ன சொல்றது, சயின்ஸ்ல, பிசிக்ஸ்ல எல்லா விதங்களிலும் ஆண்டவர் பல சட்டங்களை ஏற்படுத்தி இந்த பூமி இந்த சட்டத்திற்கு உட்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப யோசிச்சு பாருங்களேன், பூமியை சிருஷ்டித்த தேவன் இப்படி சட்டங்களை ஏற்படுத்தினார். நம்மளுடைய சரீரங்களையும் தேவன் என்ன பண்ணாருங்க, அவர் தான் உண்டாக்கினார். இப்ப சரீரத்தை உண்டாக்குன பொழுது கூட ஆண்டவர் என்ன பண்றாருங்க, சரீரத்திற்கு கூட என்ன பண்றாரு, சட்டங்களை ஏற்படுத்துறார். சரீரத்தை பராமரிக்கக்கூடிய சட்டங்களை ஏற்படுத்துகின்றார். சரீரம் ஆரோக்கியமா இருக்கணும் என்றால் நாம் என்னத்தை செய்யணும், என்னத்தை செய்யக்கூடாது என்று சட்டங்களை தேவன் ஏற்படுத்தி இந்த சரீரங்களை ஆரோக்கியமா இருப்பதற்கு தேவன் பல காரியங்களை நியமிக்கிறார். அப்படின்னா ஒரு சரீரம் ஆரோக்கியமா இருக்கணும்னா மிக அவசியமானது தண்ணீர். தண்ணி இல்லாம ஒரு 3 நாள் போலாம், அதற்கு பிறகு சரீரம் புழங்காது, அதுக்கு பிறகு சரீரம் நின்றும். ஆண்டவர் ஏற்படுத்தின சட்டம், சரீரத்துக்கு என்ன வேணும், சத்துவம் தேவை. அந்த நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவுகளிலிருந்து சரீரம் அது சத்துவத்தை உண்டாக்குகின்றது. அப்படின்னா நம்ம அந்த சரீரத்திற்கு தேவையான இந்த தண்ணீர், இந்த ஆகாரத்தை நாம் கொடுக்காம போனோம்னா சரீரம் என்ன ஆகுங்க, பலவீனமாகும். சரீரத்திற்கு பலன் இல்லாம போகும். நம்ம அப்படியே தொடர்ந்தீங்கன்னா சரீரத்தில் ஜீவன் போயிடும். அதுதான் ஆண்டவர் ஏற்படுத்தின சட்டம். அதே போல அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரீரத்திற்கு தேவைக்கும் அதிகமாக சாப்பாடு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுங்க, வியாதி வரும், பிரச்சனை வரும். ஏன்னா ஆண்டவர் அந்த அந்த இயற்கை பூர்வமான சட்டங்களை தேவன் ஏற்படுத்தி இருக்கின்றார். நாம் அதை அறிந்து அதற்கு நாம் உட்பட்டு நம்முடைய சரீரத்தை நாம் பராமரிப்போம் என்றால் நாம் தேவ வார்த்தையின்படி ஆரோக்கியமா இருக்கலாம், தேவ வார்த்தையின்படி நாம் சுகமா இருக்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த பொறுப்பு உங்க கையில கொடுத்துட்டார் ஆண்டவர். என்னங்க, இந்த சரீரத்தை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு யார் கரத்துல இருக்குங்க, உங்க கரத்துல இருக்கு, ஏன் கரத்துல இருக்கு. ஒவ்வொருவருடைய சரீரத்தை ஆண்டவர் நம் கரத்துல கொடுத்து இதை பராமரிக்கும்படியாக, இதில் நல்ல ஒரு உக்ரானக்காரனாய் இருக்கும்படியாக தேவன் நம் கரத்தில் தந்திருக்கின்றார். ஆகையால் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நம்முடைய சரீரத்தை பராமரிக்க 4 நடைமுறையான சத்தியங்களை நான் உங்களுக்கு இந்த காலையில போதிக்க விரும்புகிறேன். சரிங்களா? நீதிமொழி புஸ்தகத்திலிருந்து இந்த 4 காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவது நான் சொல்ல விரும்பின காரியம், வாயை கட்டு இல்லைனா பணத்தை கட்டு. என்னங்க, வாயை கட்டு இல்லைனா பணத்தை கட்டு. வாசிங்களேன், நீதிமொழிகள் 23ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்களேன். நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. என்ன சொல்றாரு? போஜன பிரியனா இருந்தா உன் தொண்டையில என்ன வைக்கணுமா? கத்தியை வை. கத்தியை வை. நான் சொல்லலைங்க, தேவ வார்த்தை. இந்த வாயை கட்டுன்றது நான் இதற்கு வியாக்கியானமா நான் தரேன். ஆனா தேவ வார்த்தையில் இதுதான் கொடுக்கப்படுகின்ற தேவனுடைய ஆலோசனை. அப்படின்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தாவியானுடைய ஆவியின் கனி நமக்கு தேவை. அப்படின்னா அந்த சுய கட்டுப்பாடு நமக்கு தேவை. நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய சரீரத்தை நாம் பராமரிக்கணும்னா நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவியானுடைய உதவி நமக்கு தேவை. ஏன்னா இந்த சுய கட்டுப்பாடு, இந்த சாப்பாட்டை குறித்து நமக்கு ஒரு சுய கட்டுப்பாடு தேவை. அதில் கட்டுப்பாடாய் நாம் அது இருக்கும் பொழுது நம்முடைய சரீரம் ஆரோக்கியமா இருக்கும். ஆண்டோடைய வார்த்தை தான் சொல்லுது, உனக்கு போஜனம் ரொம்ப பிடிக்குமா, உனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்குமா,
நல்லது. ஆனா என்ன பண்ணு, கத்திய தொண்டையில வெயின்னு ஆண்டவர் சொல்றார். எனக்கு சின்ன வயதுல ஞாபகம் இருக்கு, நான் வளர்ந்து கொண்டு இருந்த நாட்களில் இந்த பிரியாணி என்பது கொஞ்சம் அரிதா இருந்தது. அப்படின்னா வருஷத்துல பிறந்த நாள், கிறிஸ்மஸ்ஸு, கல்யாணம், இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் தான் நல்ல பிரியாணி சாப்பிட்டு நான் வளர்ந்தேன். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு பிரியாணி நீங்கள் காலையில், மத்தியானம், ராத்திரி, நடுராத்திரி எப்போ வேணாலும் பிரியாணி சாப்பிடலாம். உங்கள் ஃபோனை எடுத்தீங்கன்னா போதும், இங்கே கோயம்புத்தூரில் இருக்கின்ற அத்தனை கடையிலிருந்து எவ்வளோ வெரைட்டி எனக்கு தெரியாது, ஒரு 50 வெரைட்டியாவது நீங்கள் பிரியாணி வித்தியாசமாக நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். காளான் பிரியாணி ஆர்டர் பண்ணலாம், காலிஃப்ளவர் பிரியாணி ஆர்டர் பண்ணலாம், பன்னீர் ஆர்டர் பண்ணலாம், சிக்கன் ஆர்டர் பண்ணலாம், பீஃப் ஆர்டர் பண்ணலாம், மட்டன் ஆர்டர் பண்ணலாம். என்ன வேணாலும் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து அவங்க கொடுப்பாங்க. இதுக்கு நம்ம எல்லாரும் கோவிடுக்கு ரொம்ப நன்றி செலுத்தணும். ஏன்னா கோவிடுக்கு முன்னாடி நம்ம ஒழுங்காக கடையில் போய் உட்காந்து சாப்பிட்டோம். இப்போ கடைக்கெல்லாம் போகிறது எல்லாம் பழக்கம் மாறிடுச்சு. கடைக்கு போகாமல் கடை நம்ம வீட்டுக்கு வந்துடுது. சில பேர் 3 கடையிலேருந்து வீட்டுக்கு வர வைப்பாங்க. இன்னைக்கு அப்படிதான் பல விதமான, என்ன சொல்றது, KFC உண்டு, சொல்லுங்க, நூடுல்ஸ், சொல்றதுக்கு பயப்படுறாங்க, என்ன மாட்டி வச்சிருவாரு பாஸ்டர். எங்கிருந்து வேணாலும் என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணி இன்னைக்கு சாப்பிடலாம். இன்னைக்கு சில பேர் உட்கார்ந்து சொல்றாங்க, பாஸ்டர் நான் வெஜிடேரியன் பாஸ்டர், நான் இந்த மாதிரி நான்வெஜ்லாம். சரி, நீங்க வெஜிடேரியனா இருந்தாலும் இந்த மஷ்ரூம் மசாலா சாப்பிட்றீங்க, இந்த சில்லி கோபி சாப்பிட்றீங்க, இந்த பன்னீர் மசாலா சாப்பிட்றீங்க, இது அந்த பரோட்டா சாப்பிட்றீங்கள, அதில் எவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அது உங்கள் சரீரத்திற்கு எவ்வளோ கெடுதின்னு உங்களுக்கு தெரியுமா? அதுவும் மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா கூட பரவாயில்ல. சில பேர், நீங்களே சொல்லி முடிச்சுக்கோங்க, எவ்வளோ தடவை ஆர்டர் பண்ணீங்க எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு முந்தின நாட்களை காட்டிலும் இன்னைக்கு அதிகமாக நாம் பல விதங்களில் நம்மளுடைய சரீரங்களுக்கு கெடுதியான ஆகாரத்தை நாம் இன்னைக்கு சாப்பிட்றோம். ஏன் இன்னைக்கு அவ்வளோ வியாதி பெருகி இருக்கு? ஏன் இன்னைக்கு பலர் இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்கன்னா, கண்டதை சாப்பிட்றோம், கண்டதை நம்ம வாயில போடுறோம். எல்லாம் பொரிச்சது தான். பொரிச்ச எண்ணெயில் பொரிச்ச வடை, எண்ணெயில் பொரிச்ச போண்டா, எண்ணெயில் பொரிச்ச காலிஃப்ளவர், எண்ணெயில் பொரிச்சனா வெஜிடபிள் தான் சாப்பிட்றோம் பாஸ்டர். ஆனால் வெஜிடபிள் என்னங்க, எண்ணெயில் ஞானசானம் பெற்று உங்கள் வாயில வரும்போது அதுக்கு பிரயோஜனமே இல்லை. அது ஆரோக்கியமா, அம்மா சொல்றாங்க அப்பதான் டேஸ்டா இருக்கும். அம்மா அப்படி இருந்தீங்கன்னா முடிஞ்சது கதை. ஏன்னா அநேக நேரத்துல பலர் நம்மளுடைய இந்த எல்லா, அதுவும் இன்னைக்கு நான் சொல்லுவேன், முன்னாடி அந்த நாட்களில் நம்ம இந்த மாதிரி விசேஷங்களுக்கு போகும் பொழுது பல நேரத்தில் ஒரு வீட்டில் அந்த பிறந்த நாளுக்கு போறீங்க, இல்லை வீட்டில் நடக்கிற விசேஷத்துக்கு போனீங்கன்னா அவங்க சமைச்சு வீட்டில் சாப்பாடு கொடுப்பாங்க. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. நீங்கள் காலையில் போனீங்கன்னா கேட்ரிங்க, மத்தியானம் போனீங்கன்னா கேட்ரிங்க, சாயந்தரம் போனீங்கன்னா எங்கிருந்து கேட்ரிங்னா எல்லா இடத்துலையும் இன்னைக்கு கேட்ரிங் இருக்கு. இன்னைக்கு நீங்கள் யாராவது கேட்ரிங் வியாபாரத்தை செய்து கொண்டு இந்த சபையில் உட்காந்துருந்தீங்கன்னா தயவு செய்து என் மேலே கோவிச்சுக்காதீங்க. ஆனால் நீங்கள் கேட்ரிங் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா கேடு வரும் அதிகமாக. ஏன்னா அதில் என்ன போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? எப்படிப்பட்ட காரியங்கள் அதில் போட்டு நீங்கள் அதை ஒவ்வொரு கல்யாணத்திலும் போய் வேணுங்கிட்டே 2 தடவை போய் உட்கார்ந்து அங்கே பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா முடிஞ்சது. ஏன்னா இதில் நம்ம என்ன பண்ணணுங்க, கத்தி எங்கே வைக்கணுங்க, தொண்டையில் வைக்கணும். நம்ம வாயை கட்டலைன்னா என்ன பண்ணுறோங்க, போய் ஆஸ்பத்திரியில் தான் போய் அந்த பணத்தை கட்ட போகிறோம். பல விதத்தில் பணத்தை வீணாக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளோ அழகாக ஆலோசனை தெரியும். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்களேன், அதை கேளுங்களேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் வாசிங்களேன். மதுபான பிரியரையும் மாம்ச பெருத்தீனிக்காரரையும் சேராதே, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள். ஸோ ஆண்டோடைய வார்த்தை சொல்லி, இந்த போஜன பிரியனும் மாம்சம் பெருந்தனி அப்படின்னா நான் வெஜிடேரியன், அதான் மாம்சம் பெருந்தனா நான் வெஜிடேரியனா அதிகமாக சாப்பிட்றவங்க. அப்படின்னா ஆண்டோடைய வார்த்தை ஏற்கனவே நமக்கு ஆலோசனை கொடுக்குது. சில பேர் ஃபோன் பண்ணி பேசுவாங்களே, இன்னைக்கு எங்கெங்க போகலாம், அஞ்சப்பூர் போகலாங்களா, அல்ல நம்ம அங்கே அந்த பிரியாணி புதுசாக அங்கன கடை புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அங்கே போகலாமா? நீங்கள் சொல்லுங்கள், ஐயோ உங்களை பற்றி ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு, நான் வரமாட்டேன்னு சொல்லி சொல்லுங்கள். ஏன்னா ஆண்டவர் அதான் சொல்கிறாரு. இந்த மாதிரி சில பேருடைய பாஸ்ட் டைமே தான், போய் ஒவ்வொரு புது கடையிலும் உட்காந்து அவங்க போய் அவங்க சாப்பாடை புதுசாக டேஸ்ட் பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்க்க நீங்கள் பண்ணுங்க. பட் அதை நீங்கள் ஒவ்வொரு வாரம் பண்ணீங்கன்னா உங்கள் சரீரத்துக்கு என்ன ஆகுதுங்க, மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகுது. அதே சில நேரத்தில் சில பேர் நம்ம இதை அறிந்து கொள்வதில் நம்மளுடைய சரீரம் அது வயதாக ஆக நம்மளுடைய சரீரத்துடைய அந்த ஜீர்ணிக்கின்ற தன்மையும் மாறுகின்றது. அப்படின்னா வாலிப வயதில்
இப்போ 20 வயசுக்குள்ள இருக்கிறீங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. அது என்ன சொல்றது, ஆழமற்ற கிணறு, என்ன உள்ள போட்டாலும் காணாம போயிடும் அந்த வயிற்றுல. ஆனா ஒரு 25 வயசு தாண்டிட்டீங்கன்னா என்ன ஆகுதுங்கன்னா, நீங்க 25 வயசுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்ததை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அது வரைக்கும் மேலே வளர்ந்துட்டு இருந்தீங்க, அதுக்கு பிறகு சைடா வளர ஆரம்பிப்பீங்க. எப்படியோ வளர்ச்சி வரும், கவனமா இருக்கும். ஏன்னா நம்ம வயது கூட கூட நம்மளுடைய சரீரத்துடைய தன்மைகளை நம்ம அறிந்து அதற்கு ஏற்ற விதத்தில் நம்ம அதை பராமரிப்பது அவசியம். அப்படின்னா 30 வயதுக்கு பிறகு உங்களுடைய சாப்பாட்டில் கொஞ்சம் குறைக்கணும். நீங்க எவ்வளோ முறை சாப்பிட்றீங்கிறது கூட குறைக்கணும். அந்த ஆராதனை நான் சொல்லிட்டு, போன ஆராதனை நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் ஒரு 3 வருஷமா நான் ரெண்டு வேளை தான் நான் சாப்பிட்றேன். காலையிலையும் மத்தியானம் தான் நான் சாப்பிட்றேன். சில பேர் என்னை பார்த்து, பாஸ் 2 வேளை சாப்பிட்டு இப்படி இருக்கிறீங்களான்னு கேட்குறீங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, 3 வேளை சாப்பிட்டா இப்படி இருப்பேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா சில நேரங்களில் பலர் 11 மணிக்கு ராத்திரியில வந்து அவ்வளோ லேட்டா நல்ல வயிறு மூக்கு பிடிக்க சாப்பிட்டு படுத்தீங்கன்னா அன்னைக்கு சாப்பிட்ட அத்தனையும் எல்லாம் போய் எல்லா இடத்துலையும் சேரதான் செய்யும். ஏன்னா சரீரத்தை அதை எதுவும் பயன்படுத்த முடியாது. அதனாலதான் நம்ம எப்பொழுதும் நம்மளுடைய அந்த என்ன சொல்றது, நம்மளுடைய சாப்பாட்டு எவ்வளோ சாப்பிட்றோன்றதுல கவனமா இருப்பது அவசியம். பக்கத்துல பார்த்து சொன்ன, கத்தி வச்சுட்டீங்களா? நான் சொல்லல, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. கத்தி எங்க வைக்கணுமாமா? தொண்டையில வைக்கணும் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுங்க. முதலாவது வாயை கட்டு, இல்லைன்னா பணத்தை கட்டு. இரண்டாவது நான் இது இன்னொரு காரியத்தை நான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி என்னன்னா, eat like a king for breakfast, prince for lunch and a pauper for dinner. அப்படின்னா காலையில ராஜாவை போல சாப்பிடு, மத்தியானம் இளவரசனை போல சாப்பிடு, ராத்திரி பிச்சைக்காரனை போல சாப்பிடு. இப்படிதான் அப்படின்னா ராத்திரியில அநேக நேரத்துல லேட்டா சாப்பிடுவது நம்மளுடைய சரீரத்துக்கு ரொம்ப கெடுதி. இதெல்லாம் கவனமா இருப்பது அவசியம். ஸோ இரண்டாவது நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்பினது சக்கரை ஜாக்கிரதை. என்னங்க? சக்கரை ஜாக்கிரதை. இந்தியா உலகத்திலேயே சக்கர வியாதியின் தலைநகரமான பெயரை பெற்றிருக்கு இந்திய தேசம். ஏன்னா 140 கோடி ஜனங்கள்ல 8 கோடி சக்கர வியாதியினால இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 8 கோடி ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது புள்ளி விவரங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்கர வியாதியின் ஜனத்தொகையில 17% நம்ம தேசத்துல தான் இருக்கிறாங்க. 17%. அதுவும் பட்டணத்துல வசிக்கக்கூடியவர்கள் 28% சக்கர வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 2015 எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்துல நம்மளுடைய தேசத்துல காணப்படுகின்ற பிள்ளைகளுக்கு, இந்த 10 வயதுக்கு கீழே உள்ள பிள்ளைகளுக்கு 60% சக்கர வியாதி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றதாம். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு ஒரு எச்சரிக்கையான நாம் இருக்க வேண்டிய ஒரு காரியம். இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கும் என்றால் நான் சொல்லுவேன், வெள்ளை சாதம். நம்ம சாப்பிடக்கூடிய வெள்ளை சாதம், வெள்ளை மாவு, இந்த வெள்ளை அரிசினால என்னென்னலாம் நம்ம சாப்பிட்றோமோ நம்மளுடைய சரீரத்தில் என்ன ஆகுதுன்னா, நம்ம சாப்பிடக்கூடியது இப்போ இதே சாப்பாடு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளை சாதம் சாப்பிடுவாங்க, என்ன ஆகும்னா அவங்களுடைய அனுதின வாழ்க்கையின் பழக்கங்கள் வித்தியாசமா இருந்தது. ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தாங்க. பல விதத்துல அவங்க என்ன சொல்றது, பஸ்ஸுக்காக நடக்க வேண்டியது இருந்தது, பல இடங்களில் நடந்து போனாங்க. அதனால அவங்க சாப்பிடக்கூடிய எல்லா சத்துவமும் பயன்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம உட்கார்ந்து கொண்டே வாழ்க்கையை வாழ்றோம். வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறோம், கார்ல உட்கார்ந்து இருக்கிறோம், ஆபீஸ் போனா உட்கார்ந்து இருக்கிறோம், ஆபீஸ்ல இருந்து திரும்பி வந்தா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறோம், ராத்திரி படுக்க போறோம். இவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கையை உட்கார்ந்தே கழிக்கிறோம். பல நேரத்துல எந்த விதத்திலும் நம்மளுடைய சரீரத்துல நம்ம சாப்பிடக்கூடிய இந்த ஆகாரத்தை பயன்படுத்துகின்ற விதத்தில் நம்ம செயல்படுவதில்லை. அதனால என்ன செய்யுதுன்னா, சரீரம் நம்ம சாப்பிடுறது எல்லாத்தையும் சேர்த்து வைக்குது. என்னைக்கு ஒரு நாளைக்கு இவங்க திடீர்னு ஏதாவது செய்வாங்கனாலும் அது வரைக்கும் நம்ம சேர்த்து வைக்கலாம்னு சொல்லி சேர்த்து வைக்க அது நம்மளுடைய சரீரத்துல வியாதியாக மாறுகிறது. இந்த சக்கரை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. நான் இன்னைக்கு இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தணும் சில புள்ளி விவரங்களை நான் கண்டுபிடிச்சேன். மருத்துவர்களுடைய ஆலோசனை என்னன்னா, ஆண்கள் ஒரு நாளைக்கு 36 கிராம் சர்க்கரையை சாப்பிடலாம். அதான் அவங்களுடைய அளவு.
36 கிராம் என்பது 9 டீஸ்பூன். 9 டீஸ்பூன் தான் ஒரு ஆணுக்கு எல்லை, ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டிய சர்க்கரை. பெண்களுக்கு ஒரு நாளைக்கு அவர்கள் சாப்பிடக்கூடிய சர்க்கரையின் எல்லை எவ்வளவா இருக்கின்றது என்றால் ஒரு நாளைக்கு 6 டீஸ்பூன், 25 கிராம். இதுதான் ஒரு பெண் சாப்பிடக்கூடிய ஒரு எல்லை என்று மருத்துவர்கள் இந்த ஆலோசனையை தருகின்றார். ஸோ இதை எடுத்தீங்கன்னா, இதை நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில் சாப்பிடக்கூடிய காரியங்களை நீங்கள் இதை கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் கோக் குடிக்கிறீங்கன்னு வைங்களேன். ஒரு பாட்டில் கோக், ஒரு பாட்டிலில் 330 ml கோக் குடிச்சிங்கன்னா அந்த ஒரு பாட்டில் கோக்கில் எவ்வளோ சர்க்கரை இருக்கு தெரியுமா? 28 கிராம் சர்க்கரை இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கே ஒரு மனிதனுக்கு 36 கிராம் தான். ஆனால் ஒரு கோக் குடிச்சிங்கன்னா 3/4 மேலே அந்த நாளுக்கு தேவையான சர்க்கரை நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்டீங்க. சரி விடுங்க, நீங்கள் கோக் குடிக்கிறது இல்லை பாஸ்டர், நான் அதெல்லாம் குடிக்கிறது இல்லை, நான் வெறும் பிஸ்கெட் ஒன்லி, பிஸ்கெட் தான் நான் சாப்பிட்றேன். சரி 2 குட் டே பிஸ்கெட் சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன். 2 குட் டே பிஸ்கெட் சாப்பிட்டீங்கன்னா 2 குட் டே பிஸ்கெட்ல 21 கிராம் சர்க்கரை இருக்காம். 2 பிஸ்கெட்ல. இது நான் ஏதோ சும்மா சொல்ல, இதெல்லாம் நான் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி உங்களோட கூட சொல்றேன். 21 கிராம் சர்க்கரை அப்படின்னா ஒரு நாளைக்கு தேவையானதற்கும் அதிகமானது. ஏன்னா அப்படின்னா நீங்க 2 பிஸ்கெட் சாப்பிட்டா மீதி நாளெல்லாம் உபவாசம் பண்ணணும், சாப்பிட முடியாது. ஏற்கனவே உங்க எல்லைக்கு பக்கம் வந்துட்டீங்க. சரி மைசூர் பாக் சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன். போச்சுடா, இப்பதான் எல்லாம் சாப்பிட்டுட்டு முடிச்சேன் பாஸ்ட், இப்பதான் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்தாங்க, பாக்ஸா கொடுத்தாங்க, ஏன் இப்போ சொல்றீங்க, கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறீங்க. சரி சில பேர் சந்தோஷப்படுவீங்க. ஒரு மைசூர் பாக்கில் ஒரு பீஸ் மைசூர் பாக் சாப்பிட்டீங்கன்னா அதுல 15 கிராம் சர்க்கரை இருக்காம் ஒரு மைசூர் பாக்கில். இப்போ கேள்வி, எத்தனை சாப்பிட்டீங்க? அதான் கேள்வி. ஏன்னா 2 சாப்பிட்டுருந்தீங்கன்னா முடிஞ்சது, அந்த நாளுக்கு தேவையான சர்க்கரை நீங்க ஏற்கனவே சாப்பிட்டீங்க. நீங்க சொல்லலாம் பாஸ்டர், நான் இப்படிலாம் சர்க்கரை எல்லாம் சாப்பிட்றது இல்லை, நான் ஒன்லி ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிற ஆளு, நான் எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் குடிச்சு தான் 100% நான் ஆரஞ்சு ஜூஸ் 100% ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. நான் சொல்றேன், ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ், ஒரு கிளாஸ் ஆப்பிள் ஜூஸ், அதே 330 ml எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் ஃப்ரெஷ் 100% ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிங்கன்னா அதுல 26 கிராம் சர்க்கரை இருக்காம். 26 கிராம். அப்படின்னா ஒரு கிளாஸ் கோக்குக்கு 28 கிராம் இருக்கு, ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸுக்கு 26 இருக்கு. நீங்க அதுக்கு கோக்கே குடிச்சிருந்துக்கலாம் சந்தோஷமா. ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்த்தது என்னன்னா, நம்ம பழங்கள் சாப்பிடும் பொழுது அந்த முழுமையா சாப்பிட்றது தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். அப்படின்னா நீங்க ஒரு டப்பா ஆரஞ்சு ஜூஸ் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு 50 பழம் புளிஞ்சு அதோட ஜூஸ் இருக்கும். நீங்க அது ஒரே கிளாஸ்ல 15 பழத்தை குடிச்சிட்டீங்கன்னா அந்த 15 பழத்தோடைய சக்கரை உள்ள வந்துருச்சு. சக்கரை தான், ஆனாலும் இனிப்பு சக்கரை தான். ஆனா அதே நீங்க 15 ஆரஞ்சு சாப்பிட முடியுமா? கஷ்டம். அதை விடுங்க. சில பேர் காலையில் ஒரு கப் டீ, மத்தியானம் ஒரு கப் டீ, சாயங்காலம் ஒரு கப் டீ, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டீ வச்சுக்கோங்க. டீ குடிக்கிறது பிரச்சனையே இல்லைங்க. ஆனா நிறைய பேர் டீ இல்லை, பாயாசம் தான் குடிக்கிறீங்க. ஏன்னா அதுல யோசிச்சு பாருங்களேன், ஒரு டீல நீங்க 3 ஸ்பூன் போட்டீங்கன்னா 3 டீ குடிச்சீங்கன்னா முடிஞ்சது. அதுதான் உங்க அந்த நாளுக்கு தேவையான அத்தனையும் அதுலயே உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஆண்டோடைய வார்த்தையில நம்ம பார்க்கக்கூடிய சத்தியங்களை நாம் அபியாசப்படுத்தணும்னா இதுல நம்ம கவனமா இருப்பது அவசியம். கேளுங்களேன், இந்த வசனத்தை கேளுங்களேன். நீதிமொழிகள் 25:16 வாசிங்களேன். தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். சோ தேனை எப்படி சாப்பிடணும் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது? மட்டாய் சாப்பிடணும். ஒரு அளவோடு கூட, அதிகமா அதை சாப்பிடாத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மட்டாய் சாப்பிடுங்க. ஏன்னா மிட்டாயே மட்டாக சாப்பிடுங்க. இன்னொரு வசனம் வாசிங்களேன், அதே 27வது வசனம் வாசிங்களேன், அதே அதிகாரத்துல. தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல. சோ தேனை மிகுதியாக உண்பது நல்லதல்ல. அந்த நாட்கள்ல சக்கரை நம்ம மாதிரி இல்ல, அதனால தேன் எழுதினார். இன்னைக்கு எழுதியிருந்தாருன்னா கட்டாயம் சக்கரை எழுதியிருப்பார் அவர். அப்படின்னா நான் சொல்றது, நீங்க அப்படின்னா சர்க்கரையை சாப்பிடறதே நிறுத்துங்க நான் சொல்லல. ஆனா இதுல நம்ம என்னவா இருக்கணும்? ஜாக்கிரதையா இருப்பது அவசியம், கவனமா இருப்பது அவசியம். ஏன்னா நம்மளுடைய சரீரத்தின் பராமரிப்பின் பொறுப்பு ஆண்டவர் நம்ம கரத்துல கொடுத்திருக்கிறார். ஸோ சர்க்கரை என்று சொல்லும் பொழுது அதுல ஜாக்கிரதையா இருப்பது அவசியம். அப்படின்னா அந்த வெள்ளை சோறு, நான் சொல்லக்கூடிய இந்த பரோட்டா,
இதெல்லாம் நம்மளுடைய சரீரத்துல நம்ம அதை பயன்படுத்தலைன்னா, அந்த 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 எனர்ஜியை நம்ம பயன்படுத்தலைன்னா நம்ம சரீரத்திற்கு அதெல்லாம் கெடுதி தான் உண்டாக்கக்கூடியதாக மாறும். அப்போஸ்தலனாகிய பவுலும் எழுதும் பொழுது அவர் சொல்றார், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்களேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாம் என்னவா இருக்காது? தகுதியா இருக்காது என்று சொல்றார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. எல்லாம் பக்தி விருத்தியும் உண்டாக்காது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார். 3வது நான் சொல்ல விரும்பினது, உடல் பரிசோதனை வேதனையை தவிர்க்கும். இல்லைன்னா உடல் பரிசோதனை நோயை தவிர்க்கும். இதான் 3வது நான் சொல்ல விரும்பினது. அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாருமே ஒன்னா நீங்க ஒரு 2 வீலர் வச்சிருக்கலாம், இல்லை ஒரு காரை வச்சிருக்கலாம். எல்லாரும் அறிஞ்சிருப்பது, இந்த 2 வீலரை இந்த காரை நம்ம பயன்படுத்தும் பொழுது சும்மா ஒவ்வொரு நாளும் அப்படியே பயன்படுத்திக்கிட்டே இருக்க முடியாது. அதை பயன்படுத்தணும்னா என்ன பண்ணணுங்க? அதை கவனிக்கணும். அந்த 2 வீலருக்கு என்ன பண்ணணுங்க? அடிக்கடி சர்வீஸ் பண்ணணும். இந்த கார் என்ன பண்ணணுங்க? சர்வீஸ் பண்ணணும். அதை சர்வீஸ் பண்ணி அந்த காரை கொண்டு போய் ஒர்க் ஷாப்ல நிறுத்தி அதுக்கு தேவையான ஆயில் இருக்கா, பிரேக் பேட் எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம அதை பரிசோதிச்சு தேவையான ரிப்பேரை செய்து அதை நம்ம பயன்படுத்தும் போது அந்த அந்த வாகனம் தொடர்ந்து நமக்கு பல நீண்டிய நாட்கள் அது பிரயோஜனமா இருக்கு. ஒரு வாகனத்திற்கு நம்ம அவ்வளவு கவனத்தை செலுத்தணும். அப்ப நம்ம சரீரத்துக்கு உன்ன எவ்வளவு கவனத்தை செலுத்தணும்? சரீரத்துக்கு உன்ன எவ்வளவு பராமரிப்பு தேவை? நம்முடைய சரீரத்தை, அது நான் சொன்ன மாதிரி ஒரு 40 வயதை தாண்டின பிறகு கட்டாயம் பரிசோதிக்கணும். எல்லாம் நல்லா இருக்கா? உங்க பிளட் பிரஷர் எப்படி இருக்கு? உங்களுடைய சுகர் லெவல் எப்படி இருக்கு? சரியான லெவல்ல இருக்கா? அல்ல உங்களுடைய இருதயம், அந்த ஹார்ட்டோடைய கண்டிஷன் எப்படி இருக்கு? இதெல்லாம் நீங்க பரிசோதிப்பது அது உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்க வாழ்க்கைக்கும் பல விதமான பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கும். நீங்க சொல்லலாம், ஐயோ அதெல்லாம் போய் யார் காசு செலவு பண்ணி அந்த செக்அப் பண்ணு இந்த செக்அப் பண்ணு. நான் கேட்கிறேன், நீங்க அதுக்கு ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணி செக்அப் பண்ணுவதற்கும் போய் 2 லட்சம் செலவு பண்ணி அதை சரி செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கா? சரி, நீங்க அந்த 2000 கூட செலவு பண்றதுக்கு இல்லைன்னா நான் சொல்லுவேன், எவ்வளோ இலவசமான மருத்துவ முகாம் நடக்கின்றது. ஏதோ ஒரு மருத்துவ முகாமில் போய் உங்களுடைய சரீரத்தை நீங்கள் பரிசோதித்து எப்படி இருக்குன்றது கண்டுபிடிப்பது அவசியம். அப்பதான் உங்களுடைய சரீரத்துக்கு தேவையான கவனத்தை கொடுத்து நீங்கள் அதை இன்னும் தொடர்ந்து பராமரிப்பதற்கு அது உங்களுக்கு உதவியா இருக்குமே. பல நேரத்தில் பலர் அந்த சரீரத்துக்கு தர வேண்டிய பராமரிப்பு தருவதில்லை. சகோதரர்கள், கட்டாயம் நீங்க பண்ண வேண்டிய ஒரு 40 வயது தாண்டிட்டீங்கன்னா அந்த என்ன சொல்றது, அந்த ஹார்ட் அட்டாக் உடைய அறிகுறிகள் என்ன என்றதை அறிந்து கொள்வது நல்லது. ஒரு ஹார்ட் அட்டாக் வருவதற்கு முன்பதாக சரீரத்துல காணப்படுகின்ற அறிகுறிகள் என்ன என்று நீங்கள் கண்டுபிடிக்கணும். சுலபமா யூடியூப்ல போய் நீங்க அதை சர்ச் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட அதை குறித்த தகவல் நீங்க கண்டுபிடிக்கலாம். எப்படி ஒரு வாகனத்துல அந்த ஆயில் கம்மியா இருக்கோ, மற்ற விதத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு லைட் எரியும் இல்ல, அதே போல ஆண்டவர் நம்மளுடைய சரீரத்தை உண்டாக்கின பொழுது கூட சரீரத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு பலவீனம் இருக்கு, ஒரு சரீரத்துல ஒரு அவயம் சரியா இல்லைன்னா சரீரம் நமக்கு சொல்லுது. அந்த ஒரு வழியின் மூலமாக ஏதோ ஒரு விதத்துல சரீரத்துல ஏதோ ஒன்று சரியில்லை என்று சொல்லும் பொழுது அதை பகுத்தறியக்கூடிய அந்த 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 அறிவு இருந்ததுன்னா நம்ம பல விதங்களில் நம்முடைய உயிரை காப்பாற்றி கொண்டு குடும்பத்திற்கு ஒரு நம்பிக்கையை தரலாம். அநேக நேரத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களை செய்யாத நிமித்தம் பலர் உங்களுடைய குடும்பத்துல முக்கியமான நபர்களை இழந்திருக்கிறாங்க. சுலபம், நீங்க சும்மா ஒரு பரிசோதனை செய்யும் பொழுது உங்களுடைய அந்த நிலவரத்தை நீங்கள் அறிந்து கொள்வது மிக சுலபமாக இருக்கும். வாசிங்க இந்த வசனத்தை, நீதிமொழிகள் 11வது அதிகாரத்துல அந்த 9ஆம் வசனத்தின் கடைசி வாக்கியத்தை வாசிங்களேன். நீதிமான் அறிவினால் தப்புகிறான். அவனுடைய வார்த்தை சொல்லுங்க, நீதிமான் எப்படி தப்புகிறான்? அறிவினால். அவன் அதை குறித்து அறிந்திருக்கின்றபடியால் தப்புகின்றான் என்று தேவ வார்த்தை. அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய சரீரத்தில் எதெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும், உங்க பிளட் பிரஷரா இருக்கட்டும், அல்ல உங்களுடைய சுகர் லெவலா இருக்கட்டும், அல்ல உங்களுடைய ஹார்ட் கண்டிஷனா இருக்கும், இதை குறித்து உங்களுக்கு ஒரு அறிவு இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாதுகாத்துக் கொள்ளலாம். அழிவிலிருந்து நீங்களே உங்களை தப்பு வைத்துக் கொள்ளலாம். இது ஆண்டுடைய வார்த்தை போதிக்கின்ற ஆலோசனை என்று நான் சொல்லுவேன். நீதிமான் அவன் அறிவினால தப்புகிறான் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. நான்காவது உடற்பயிற்சி புத்துணர்ச்சியை தரும். என்னங்க? உடற்பயிற்சி புத்துணர்ச்சியை தரும். ஏன்னா ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, கடுகு போல உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்தா அந்த மலையை பார்த்து
பெயர்ந்து போ என்று சொன்னா அது சமுத்திரத்துக்குள் அது தள்ளப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனா நான் சொல்லுவேன், உங்க வயித்தை பார்த்து எவ்வளவு தூரம் நீங்க பெயர்ந்து போன்னு சொன்னீங்கனாலும் நடக்காது. அந்த மத்திய பிரதேசம் அப்படியே தான் இருக்கும். இதற்கு ஆண்டவர் சொன்ன இன்னொரு வார்த்தை, சில பிசாசுகள். கரெக்டா சொன்னீங்க. இந்த சில காரியங்கள் உபவாசமும் ஜெபம் மாத்திரம் தான். இல்லைன்னா யாக்கோபு சொன்னது போல விசுவாசமும், சொல்லுங்க, விசுவாசமும் கிரியையும். அப்படின்னா நீங்க விசுவாசிக்கலாம், சுகமா இருக்கணும், ஆனா அதோட கூட என்ன பண்ணுங்க, கிரியை இருக்கணும். அப்படின்னா இந்த உடலுக்கு பயிற்சி தேவை. நான் சொன்ன மாதிரி நம் அந்த நாட்கள்ல வாழ்ந்த பலருடைய வாழ்க்கையை விட இன்றைக்கு நம்மளுடைய நாட்களில் வாழக்கூடிய, இந்த தலைமுறையில வாழக்கூடியவரோட நம்மளுடைய அனுதின வாழ்க்கை ரொம்ப வித்தியாசம். அன்றைக்கு பல விதங்களில் அவங்க போய் வயல்ல நின்று வேலை செய்தாங்க, பல விதத்துல நடந்தாங்க, பல விதத்துல அவங்களோட உடலுக்கு பல இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த நாள்ல பயிற்சிகள் இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. பலர் ஆபீஸ்ல தான் நேரத்தை செலவு செய்யறோம், பல நேரத்தில் உட்கார்ந்தே காலத்தை நம்ம கழிக்கிறோம். ஆகையால் நம்ம இன்னும் இதுல கவனமா இருந்து நம்மளுடைய சரீரத்துக்கு தேவையான அந்த உடற்பயிற்சி நம்ம தருவது அவசியம். அப்படின்னா வாக்கிங் போகணும். ஆமென். ஹலோ. வாக்கிங் போகும்பொழுது சும்மா வாக்கிங் இல்லைங்க, கொஞ்சம் வேர்த்து கொட்டணும். வேர்த்து கொட்டினா தான் என்ன பண்ணுவாங்க, அந்த சரீரத்தை கொஞ்சம் என்ன பண்ணும், கொஞ்சம் அதை எக்ஸசைஸ் பண்ணணுன்றதுக்கு ஒரு அறிகுறி. நம்ம சும்மா வாக்கிங், சில பேர் சும்மா நடந்துட்டு வர, அதுல பிரயோஜனம் இல்லை. நம்ம வாக்கிங் பண்ணும் பொழுது கொஞ்சம் அந்த வேர்த்து கொட்டணும். அப்படின்னா சில நேரத்தில் நம்ம இங்கே சர்ச்சிலே பார்த்தீங்கன்னா, நம்ம ஆராதனைக்கு வரும்பொழுது அங்கே லிஃப்ட்ல பெரிய கியூ இருக்கும். ஆனால் ஒரு செகண்ட்ல படிக்கட்டில் மேலே வந்துடலாம். ஆனால் என்ன பண்ணுறோம், லிஃப்ட்ல தான் போவோம். 1/2 மணி நேரம் காத்திருந்து ஆராதனைக்கு லேட்டாக கூட வருவோம். ஆனால் படிக்கட்டில் ஏற நீங்கள் யாரையும் பார்க்காதீங்க. இப்போ சுற்றி முத்தி பார்க்க வேண்டாம். நீங்கள் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அந்த இடத்துல நாம் நம்முடைய சரீரத்தை நாம் இப்படிப்பட்ட பயிற்சிகள் மூலமாக, அந்த உடற்பயிற்சியின் மூலமாக நாம் அதை கவனிக்கும் பொழுது, பராமரிக்கும் பொழுது நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். கேளுங்களேன், இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்களேன். நீதிமொழிகள் 24வது அதிகாரத்தில் 5ஆம் வசனம் அவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது, வாசிங்களேன். ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். ஸோ ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன் அப்படின்னா அவன் சரீரத்தை அவன் பராமரித்து பலன் உள்ளவனாக இருக்கின்றான். அதே போல அறிவுள்ளவன் தன் வல்லமையை என்ன பண்றாங்க, அதிகரிக்க பண்ணுகிறான், அதிகரித்து கொள்றான். அப்படின்னா அவன் சரீரத்திற்கு உட்பட்ட அந்த பலத்தை, வல்லமையை அதிகரித்து கொள்றான் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. இவரும் சகோதரர்களுக்கு மாத்திரம் இல்லை, சகோதரிகளுக்கு கூட ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது. வாசிங்களேன், நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 31:17 வாசிங்களேன். தன்னை பலத்தால் இடைகட்டி கொண்டு, தன்னை பலத்தால் இடைகட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள், தன் கைகளை பலப்படுத்துகின்றாள் என்று தேவ வார்த்தை. அப்படின்னா சில இந்த சரீரத்திற்கு தேவையான கவனத்தை கொடுத்து உடற்பயிற்சியின் மூலமாக சரீரத்தை பராமரித்துக் கொள்கிறார்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுங்க. ஏன்னா நாளைக்கே நீங்க போய் ஜிம்ல போய் சேருங்க நான் சொல்லலை. நான் சொல்றது நீங்க கொஞ்சம் வாக்கிங் பண்ண ஆரம்பிங்க, கொஞ்சம் ஆக்டிவா மாறுங்க, உங்க லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாத்துங்க. ராத்திரியில 11 மணிக்கு சாப்பிட்றத நிறுத்தி கொஞ்சம் காலையில அதிகாலத்துல எழும்பி கொஞ்சம் வாக்கிங் போய் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடுங்க. நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, நீங்க சுகமா இருப்பீங்க, நீங்க நீடித்த ஆயுசு நாட்கள் வரும். இதெல்லாம் தேவ வார்த்தையில கொடுக்கப்படுகின்ற நம்முடைய சரீரத்தை பராமரிக்கக்கூடிய ஆலோசனைகள் என்று நான் சொல்லுவேன். எனக்கு நேரமில்லை, ஆனால் இன்னொரு முக்கியமான, சரீரத்தை பராமரிப்பது சரீரத்துக்கு தேவையான இளைப்பாறுதலை தருவது அவசியம். ஓடிக்கிட்டே இருப்பாங்க சில பேர், ஓயாம அங்கேயும் இங்கேயும் எல்லா இடத்துலையும் சும்மா பிஸினே வாழ்க்கையை ஓட்டுவாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையில மிக தெளிவாக சரீரத்திற்கு அந்த ஒரு இளைப்பாறுதல் தேவை என்று தேவ வார்த்தை நமக்கு போதிக்கிறது. ஓய்வு நாள் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தது, அந்த ஓய்வு நாள்ல ஆண்டவர் சொல்ற எதுவுமே பண்ணாத, சும்மா இளைப்பாறு என்று ஆண்டவர் சொல்றார். இந்த இளைப்பாறுதல் ரொம்ப அவசியம். நம்மளுடைய சரீரத்திற்கு அந்த மென்டல் ரெஸ்ட், பிசிக்கல் ரெஸ்ட் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய சரீரத்தை எப்படி சிருஷ்டித்திருக்கிறார்னா, சரீரம் தன்னையே அது சுகப்படுத்திக் கொள்கின்றது. சரீரம் இளைப்பாறும் பொழுது தன்னையே சரி செய்து கொள்கின்றது. என்ன அற்புதமாக ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். இந்த அற்புத பொறுப்பை ஆண்டவர் நம் கரத்தில் தந்திருக்கின்றார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அநேக காரியங்களை சொல்லலாம், ஆனால் இன்னைக்கு நான் பார்த்து சொல்ல, தேவ வார்த்தையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிக தெளிவான அடிப்படையான ஆலோசனைகளை நாம் பின்பற்றுவோம் என்றால், நீதிமொழிகளில் நாம் காண்கின்ற அந்த வாக்கு தத்தங்கள்,
நீடித்த ஆயுசு நாட்கள், நமக்கு சுகம், பலன், இதெல்லாம் தேவன் ஏற்கனவே நமக்கு தந்திருக்கின்றார். சுலபமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் இதை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்படின்னா இன்றைக்கு நான் யாரையும் குற்றப்படுத்தியோ யாரையும் குறி வைத்து நான் இதை சொல்லவில்லை, பேசவில்லை. ஆரோக்கியமா இருக்கும், சுகமா இருக்கும். ஆண்டவர் நமக்கு விரும்புகின்ற அந்த நீடிய ஆயுசு நாட்கள் நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார், நான் ஜீவனையும் அதுவும் பரிபூர்ண ஜீவனை தரும்படியாக நான் வந்திருக்கேன்னு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா சில நேரத்துல நாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்த பின்பதாகவும் சில நேரத்துல சரீரத்துல பலவீனம் ஏற்படலாம், வியாதி வரலாம், நோய் வரலாம். அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அதற்கு தேவையான சுகத்தை, பலத்தை தருவார். ஆண்டவருடைய வார்த்தையில காணப்படுகின்ற அநேக வாக்கு தத்தங்கள் நம்முடைய சரீரத்தின் சுகத்தை குறித்த வாக்கு தத்தங்கள். ஆகியால் இந்த காலையில் ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் ஒருவேளை உங்களுடைய கடந்த நாட்கள் பழக்கத்து நிமித்தமாவோ இல்லை உங்களுடைய என்ன சொல்றது உங்களுடைய அதிகாரத்திற்கு மீறி பல சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தால், நீங்களும் நானும் சேவிக்கின்ற தேவன் சுகம் தருகின்ற தேவன். அவருடைய வார்த்தையினால் சுகம் உண்டாகின்றது. அவரை நம்புகின்றவர்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்கின்றது. இந்த காலை வேளையில் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும், தேவ பிரசனத்துல ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கின்றார். உங்களுக்கு மீண்டும் பழைய பலத்தை திரும்ப தர தேவன் வல்லவராயிருக்கின்றார். நாம் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம், ஒரு சுகம் மாத்திரமல்ல, தெய்வீக சுகம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகத்தை தந்து அவளுக்கு தேவன் நல்ல பலத்தை தேவன் தர வல்லவராயிருக்கின்றார். இன்றைக்கு அதுக்காக விசேஷமாக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம், ஒரு வியாதி இருக்கும் என்றால், இந்த காலையில இந்த ஆராதனை முடிந்து நீங்க போவதற்கு முன்பதாக தேவன் உங்களை தொட்டு இன்றைக்கு பரிசுத்த தேவனுடைய கரத்துல இன்றைக்கு ஒரு விசேஷத்தை, ஒரு அற்புதத்தை உங்களுடைய சரீரத்துல பெற்று இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்லணும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டுடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நாம் சொல்லி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை சொல்கின்ற வண்ணமாக, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அப்படின்னா இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வெளியேற பெற்ற ஒரு ஸ்லாக்கியம். நீங்களும் நானும் சுகமா இருப்பது தேவனுடைய சித்தம். நீங்களும் நானும் ஆரோக்கியமாக பலத்தோடு கூட தேவன் நமக்கு வைத்திருக்கின்ற அத்தனையும் நம்முடைய நாட்களை நிறைவேற்றும்படியாக தேவன் ஒவ்வொருவருக்கும் விரும்புகின்றார். ஆனால் உங்களுடைய பொறுப்பும் என்னுடைய பொறுப்பும் நாம் அறிந்து அதற்கு ஏற்ற விதத்துல நாம் செய்ய வேண்டியதை செய்வோம் என்றால், தேவன் தம்முடைய வார்த்தைகளை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எளிமையிலுங்க என்னோடு கூட இந்த காலையில சொன்ன வண்ணமாக, முக்கியமாக இன்றைக்கு ஒருவேளை சரீர பலவீனம், ஒருவேளை ஒரு வியாதி, ஒருவேளை டாக்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த ரிப்போர்ட் ஒரு எதிர்மறையான ரிப்போர்ட்டா இருந்தா, இன்றைக்கு விசேஷமாக தேவ பிரசனத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைக்காக விசேஷமாக ஜெபிக்க விரும்புகின்ற இந்த காலையில இன்றைக்கு இயேசு தம்முடைய காயப்பட்ட கரத்தினால் உங்களை தொட்டு உங்களுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. டாக்டருடைய ரிப்போர்ட்டிற்கு எதிர்மறையாக தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களுடைய பலவீனங்கள் இந்த காலையில மாறுவதாக. நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவன், சரீரங்களை சுகப்படுத்துகின்ற தேவன். அவருடைய வார்த்தையை அனுப்பினால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அதை குணமாக்க தேவ வார்த்தையினால வல்லமை உண்டு. இந்த காலையில நான் உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க விரும்புகிறேன். பாஸ்டர் நம்ம மத்தியில் இருக்கின்றார். அவரை நான் அன்போடு நான் இந்த காலையில் அழைக்கின்ற, ஒருவேளை உங்களுக்கு இந்த காலையில் சரீரத்தில் ஒரு பலவீனம், ஒரு வியாதி, இப்பேற்பட்ட ஒரு காம்ப்ளிகேஷனா இருந்தாலும், எங்க உங்களுக்கு பலவீனம் இருக்கின்றதோ அந்த இடத்துல உங்க கரங்களை வைங்க. இந்த காலையில தேவ பிரசனத்தில் நாம் நிற்கும் பொழுது, தேவ வார்த்தையினால இன்றைக்கு ஜெபிக்கும் பொழுது, இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கின்ற ஒரு நேரம் இது. தேவ வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகின்ற ஒரு நேரம் இது. நல்ல ஒரு நிமிடம் நல்ல கரங்களை எந்த இடத்துல நீங்கள் பலவீனமா இருக்கணும் அந்த இடத்துல வைங்க. ஒரு நிமிடம் நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா அந்நிய பாஷை ஒரு சில நிமிடங்கள் பேசுங்க. பாஸ்டர், நம்ம இந்த காலையில யார் யாருக்கெல்லாம் தேவ அற்புதங்கள் வேணுமோ அவளுக்காக விசேஷமாக ஜெபிக்கும்படியாக நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன். நல்ல ஒரு சில நிமிடங்கள் நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, இல்லைன்னா நீங்க உங்க சரீரத்தை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு சரீரம் பலன் கொள்வதாக, இயேசுவின் நாமத்தினால் இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்குவதாக. இந்த நேரத்தில் அன்பின் பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக் கொள்கிறோம், உம்முடைய தொடுதலை பெற்றுக் கொள்கிறோம். நீ அநேகரை தொட்டிருக்கிறீர் நம்புகிறோம், அநேகருடைய பலவீனங்களை மாற்றியிருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறோம். தலை சுற்றல்கள் மாறுவதாக, தலை பாரங்கள் நீங்குவதாக, எல்லா பிளட் பிரஷர்ல இருந்து உங்களை விடுதலையாக்கி நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க.
சுகர் அதிகமாக சாப்பிட்டதுனால் ஏற்பட்டிருக்கிற சக்கரை வியாதியின் விளைவுகளை மாற்றி போட்டு சுகத்தை கொடுங்க. உடல் அரிப்புகளை மாற்றி போட்டு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. இன்னைக்கு அநேகரை தொட்டிருக்கிறீர். தொடர்ந்து அந்த சுகத்திலே ஆரோக்கியத்திலே வாழ்ந்து உமக்கு சாட்சியாய் இருக்க சரீரமாய் ஆலயத்தை காத்துக்கொள்ள கிருபை தாரும். இன்னைக்கு முன்பதாய் வந்திருக்கிற இந்த அன்பு மக்களை ஆசீர்வதிக்கணும். உடைய ரட்சியும் உடைய பாவங்களை மன்னியும் சாபங்களை நீக்கியுள்ளும். இன்றைக்கு உடைய உள்ளத்திலே ரட்சிப்பு, சமாதானம், ஆரோக்கியம், சுகம் வருவதாக இன்று தொட்டு உடைய ஆசீர்வதியும். அந்த யாவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமே, என் ஆத்துமாவே கர்த்தரை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராய் இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய சுகமும் ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? வேண்டோர் ஹல்லேலூயா சொல்லலாமா? வேண்டோர் ஹல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்ல, உங்களுக்கு சுகம் உண்டு, உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு, சுகமாயிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் தான், உண்மை உள்ளவர் அவர் ஒருவர் தான். பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுப்புத்திரனும் அல்ல. நம்பத்தக்கவருக்கு நல்ல கரங்களை தட்டி ஜீசஸ். அவன் நாமம் எல் ஷடாய். ஓ, வல்லமை உள்ளவர் அவர். பலுக செய்பவரை துதிக்காமல் இருப்பேனோ? நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் தானே. என் வாழ்வின் பயணமெல்லாம் எனக்கு முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடின நடக்கும் போது என்னை தாங்கிடும் உங்கரம் நான் கண்டேன். என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமை மேகமே, தள்ளாடின நடக்கும் போது என்னை தாங்கிடும் உங்கரம் நான் கண்டேன். எல்லா இயேசுக்கு சித்தம் முடிந்ததே, வேகமோ தொடங்கியதே. எல்லா இயேசுக்கு சித்தம் முடிந்தது, புதிய ஆரம்பம். எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஆராதிப்போம், உயர்த்துவோம் எல்ஷடாய் தெய்வமே. Oh, we will bless you more than another. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஆமென். அற்பமான ஆரம்பத்தை சம்பூர்ணமாய் மாற்றுகிறவர், கண்ணீரோடு விதைத்ததை எல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்பவர்,
குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குபவர், சம்பூர்ண ஆசீர்வாதம் தருபவர். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு நிறைந்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். Yes, Lord. நான் கண்ணீரோடு நிறைந்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். இந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி மணலெல்லாம் போஷித்தீர். என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி மணலெல்லாம் போஷித்தீர். என் ஷெடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக El செய்பவரே. Shaddai. என் ஷெடாய் தெய்வமே, Oh, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை Yehovah. Yehovah, 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 Yehovah.